சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் மருந்து விற்பனை பிரதிநிதி வெட்டப்பட்ட சம்பவத்தில் கைதான 3 பேர் போதையில் வெட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். அனகாபுத்தூரைச் சேர்ந்த சுரேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன் பணி முடித்து வீட்டுக்கு திரும்பிய போது JRC கால்பந்து மைதானத்திற்கு அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டப்பட்டார். படுகாயமடைந்த சுரேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் அனகாபுத்தூரைச் சேர்ந்த கார்த்தி, பிரதீப் குமார், தேவா ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மதுபோதையில் வெட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். பின்னர் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் முகூர்த்த நாள் மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை, முல்லை, ரோஜா உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. பூக்களின் தேவை அதிகரிப்பால் அதிகபட்சமாக மல்லிகைப்பூ 1 கிலோ 750 ரூபாய்க்கு ஏலம் போனது. பிச்சிப்பூ, முல்லை 500 ரூபாய்க்கும், செவ்வந்தி கிலோ 200 ரூபாய்க்கும், சம்மங்கி, அரளி மலர்கள் கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 50 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. சென்னையில் 3வது நாளாக தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும், 1 சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியும் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் இந்த மாதம் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு, அந்நாட்டில் பொருளாதார புள்ளி விவரங்கள் வெளியாக இருப்பது போன்ற காரணங்களால் தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் காணப்படுகிறது. சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங், பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பின் போது இருநாட்டு கலாச்சார இணைப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கும் நோக்கத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது வெளிநாட்டில் அமைய இருக்கும் இந்தியாவின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது செமி கண்டக்டர்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், திறன் மேம்பாடு, சுகாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு நல்க இருநாட்டு தலைவர்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வெள்ளெழுத்து பிரச்சினையை போக்குவதற்கு தயாரிக்கப்பட்ட சொட்டு மருந்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பலருக்கு வெள்ளெழுத்து பிரச்சினை என்ற பார்வைத்திறன் குறைபாடு ஏற்படும். உலகம் முழுவதும் 180 கோடி பேருக்கு இந்த பிரச்சினை உள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு கண்ணாடி மற்றும் அறுவை சிகிச்சையின்றி தீர்வு காண சொட்டு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆன்ட்ரோட் பார்மாசிட்டிகல்ஸ் என்ற நிறுவனம் வெள்ளெழுத்து பிரச்சினைக்கு சொட்டு மருந்தை தயாரித்துள்ளது. இந்த சொட்டு மருந்தை கண்ணில் ஊற்றினால் 15 நிமிடங்களில் வெள்ளெழுத்து பிரச்சினை சரியாகிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சொட்டு மருந்துக்கு மத்திய மருந்துகள் நிபுணர் குழு ஏற்கனவே அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு மையமும் ஒப்புதல் அளித்துள்ளது. நடிகர் விஜய்க்கு அஜித் வாழ்த்து தெரிவித்த செய்தியை இயக்குநர் வெங்கட் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் விஜய்க்கு முதல் ஆளாக வாழ்த்து தெரிவித்த அஜித் அண்ணாவிற்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார். மேலும் ரசிகர்களுக்கு செய்தி பகிர்ந்துள்ள வெங்கட் பிரபு, கோட் படம் பார்ப்பதற்கு முன்னதாக வேறெந்த திரைப்படத்தையும் பார்க்க தேவையில்லை என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள முதல் படம் என்பதால் கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடிகர்கள் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், ஸ்னேகா, லைலா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். உலகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தை ரசிகர்களோடு ரசிகராக நடிகர் சிவகார்த்திகேயனும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட பிரபலங்கள் கண்டு ரசித்தனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. கோவையில் அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் கோட் படம் திரையிடப்பட்டது. ஐமேக்ஸ் தொழில்நுட்பம் கொண்ட இந்த திரையரங்கத்தில் காலை 7:30 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அந்த திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களோடு அமர்ந்து திரைப்படத்தை பார்த்து ரசித்தார். அதேபோல் சென்னை மதுரவாயலில் உள்ள திரையரங்கில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது மனைவியுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு ரசித்தார்.
படம் நல்லா ட்விஸ்டா தான் இருந்துச்சு. படத்துல ட்விஸ்ட்ல தான் படமே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, டைம் போறதே தெரியல. லைக் அந்த 3 hours மூவி அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. லைக் வெங்கட் பிரபு ஸ்டைல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வெரி நைஸ் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட். ஐயோ அல்டிமேட், த்ரிஷா தான் அல்டிமேட். இந்த சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. சஸ்பென்ஸ் சொல்லிட்டோம்னா படம் வேற மாதிரி இருக்கும். அல்டிமேட் காம்பினேஷன். பார்ட் 2 வெயிட்டிங். பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே சொல்ல, படம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே ஓடிக்கொண்டிருந்த காரில் தீ பற்றியதில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அரப்புழா பாலம் அருகே சென்றபோது காரிலிருந்து புகை வருவதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வெளியேறியுள்ளார். அப்போது கார் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்தியர்களின் விருப்ப தேர்வாக கியா இந்தியா மற்றும் ஆடி கார்கள் உள்ளதாக வாகன விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் அனுபவங்கள் குறித்த ஆய்வை சுமார் 8685 பேரிடம் மேற்கொண்டதாக வாகன விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி வாடிக்கையாளர்கள் அனுபவ குறியீடு ஆடி கார்களுக்கு 48.93 விழுக்காடும், கியா இந்தியா வாகனங்களுக்கு 45.84 விழுக்காடும் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக டொயோட்டா, டாடா மோட்டார்ஸ், எம்ஜி மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கார்கள் இடம் பிடித்திருக்கின்றன. வாடிக்கையாளர்கள் அனுபவ குறியீட்டில் மாருதி சுசுகி மற்றும் ஹூண்டாய் கார்கள் கடைசி இடங்களில் இருக்கின்றன. வாகனத்தின் தரம், வாடிக்கையாளர் சேவை போன்றவற்றை கொண்டு அனுபவ குறியீடு வெளியிடப்பட்டுள்ளதாக வாகன விநியோகஸ்தர்கள் சங்கம் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு 47.8% அதிகரித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் அந்நிய நேரடி முதலீடு 1,34,211 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அரசு கூறியுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் 90,802 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடு கிடைத்திருக்கிறது. இந்த காலாண்டில் மொரீசியஸ், சிங்கப்பூர், அமெரிக்கா, நெதர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிக அளவு அந்நிய நேரடி முதலீடுகள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜப்பான், ஐரோப்பா மற்றும் ஜெர்மனியிலிருந்து வழக்கத்தை விட அந்நிய நேரடி முதலீடுகள் குறைந்துள்ளன. சேவைகள், கணினி மென்பொருள், டெலிகம்யூனிகேஷன், ஃபார்மா மற்றும் கெமிக்கல் ஆகிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீடுகள் கணிசமாக கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 70,384 கோடி ரூபாய் மதிப்பிலும், கர்நாடகாவிற்கு 18,924 கோடி ரூபாய்க்கும், தெலங்கானாவிற்கு 8,964 கோடி ரூபாய்க்கும், குஜராத்திற்கு 8,466 கோடி ரூபாய் மதிப்பிலும் அந்நிய நேரடி முதலீடுகள் கிடைத்திருக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் வகுப்பறையை மாணவிகள் சூறையாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. போபாலில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் தாமதமாக வரும் மாணவிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் தங்கள் வகுப்பறையில் உள்ள மின்விசிறி, மின்னணு சாதனங்கள், ஜன்னல்கள், கண்ணாடி கதவுகள் ஆகியவற்றை அடித்து உடைத்தனர். மேஜைகளுக்கு மேல் நின்று மாணவிகள் மின்விசிறிகளை வளைத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பள்ளியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டிய மாணவிகள் சிறிய தவறுகளுக்கு பெரிய தண்டனைகளை கொடுத்து தங்களை துன்புறுத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். மாணவிகள் அளித்த புகாரை தொடர்ந்து பள்ளி நிர்வாகி வர்ஷாஜா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பணியில் உள்ள எந்த காவலர்களையும் கையில் லத்து இல்லாமல் நான் பார்க்கவே கூடாது என்று விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் காவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கையில் லத்து இல்லாமல் காவலர்கள் பணியில் இருப்பதை பார்த்தால் பணியிடை நீக்கம் உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வாக்கி டாக்கியில் எஸ்பி எச்சரித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினருக்கு எஸ்பி அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இரவு நேரம் ரோந்து செல்லும் டிஎஸ்பிக்கள் தங்கள் வாகனத்தில் கூடுதல் காவலர்களுடன் செல்ல வேண்டும் என்றும் தனியாக செல்லக்கூடாது எனவும் எஸ்பி கூறியுள்ளார்.
சீருடையில் உள்ள காவலர்கள் பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் செல்லக்கூடாது என்றும் அப்படி சென்றால் அவர்கள் மீது ஹெல்மெட் அணியாததற்கான அபராத தொகை வசூலிக்கப்படும் என்றும் எஸ்பி கண்ணன் தெரிவித்துள்ளார். அவங்க நீ லத்தி இல்லாம யாரும் ரோட்ல பார்க்க கூடாது. யாரையாவது ஒரு ஏஆர் போலீஸோ இல்ல ரெகுலர் போலீஸோ டியூட்டிக்கு வராங்கன்னு சொன்னால் இனி லத்தி இல்லாம யாராவது பார்த்தாலும் they will be placed under suspension. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்ட பாறை பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்று இடத்தை வருவாய்த்துறையினர் தேர்வு செய்தனர். கீழவடகரை ஊராட்சி செல்லாங்காலனி பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 45 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டா இல்லாததால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் குடிசையில் வசித்து வருகின்றனர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து வடகரை ஊராட்சிக்குட்பட்ட கரடிப்பொட்டல் என்னுமிடத்தில் 45 பழங்குடியின குடும்பங்கள் வசிக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடம் முழுமையாக பாறையாகவும் குடிசை அமைத்து குடியிருக்க கூட தகுதியற்ற இடமாகவும் உள்ளதாக பழங்குடியின மக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாகவும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் பெரியகுளம் வட்டாட்சியர் அர்ஜுனன், வட்டார வளர்ச்சி அலுவலர் மலர்விழி மற்றும் வருவாய்த்துறையினர் அதே பகுதியில் பாறைகள் இல்லாத இடத்தை ஆய்வு செய்து தேர்வு செய்தனர். இந்த இடத்தில் நில அளவீடு பணிகள் மேற்கொண்டு பழங்குடியின மக்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னணி நடிகர்களான விஜய், அஜித் திரைப்படங்கள் வெளியானாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த வகையில் விஜயின் கோட் திரைப்படம் கேரளாவில் வெளியாகியுள்ளதால் அங்கு திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும். தளபதியோட மாஸ் ஃபிலிம்ஸில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குது. டபுள் கேரக்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி சூப்பராக இருக்குது. தளபதி அண்ட் சின்ன தளபதி சூப்பராக இருக்குது. ஒரு அரசியலில் வந்து இல்லை, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே படத்தில் கிடையாது. அரசியல் இது எதுவுமே படத்தில் கிடையாது. ஆனால் ஒரு வண்டி நம்பர் மட்டும் வச்சுருக்காங்க. சிஎம் 2026. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர உங்களுக்கு ஒரு செகண்ட் போர் அடிக்காது, கேரண்டி. போரே கிடையாது. படத்துக்குள்ள எதையுமே நான் இது பண்ணல. உள்ள போனீங்கன்னா வெளியே வரது கத்தி கத்தி தொண்டை போயிட்டுனா வேற லெவல். நிஜமா நான் விஜய்க்காக இல்ல, நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ஜாய் பண்ணலாம். படம் வெரி படம் வெரி ப்ரோ வெரி படம் வேற மாதிரி இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. தாராளமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஐடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. அடிபொலியாக இருக்குது. தலைவரோட ரொம்ப நாள் படம் இந்த படம் நல்லா இருக்குது. இல்லை, அரசியல் கான்செப்ட்ல இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுற படம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். விஜய்க்கு ஒரு பிளாக் பஸ்டர். காரணம் விஜய் ரெண்டாவது மகன் விஜய் வில்லத்தனமாக சூப்பராக பிரட்டி இருக்காரு. நல்ல பிளாக் பஸ்டர். வேற லெவல். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அதாவது நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பார்க்கலாம். செம்மையான படம். லியோக்கு வந்த போது கூட இந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வேற லெவல் எதிர்பார்ப்பு. அடுத்த பாட்டு ஹிந்து வர கொடுத்துருக்காங்க. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, மங்கா. இந்த படம் எப்படி இருக்கு? நீங்க பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்ல அடிப்படையா இருக்குது படம். படம் வேற லெவல்ல, வேற லெவல் படம். சூப்பர். த்ரிஷாக்கு இதே குடுக்கலனே, இம்பார்ட்டன்ஸே குடுக்கலனே. படம் விஜய்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா, வேற யாருக்குமே இம்பார்ட்டன் இல்லை. தளபதி அரசியலுக்கு வரார், தலையை முடிக்கிறார். அதான் கதை. தளபதிக்கு ஜே. படம் விஏபிஎஸ் நல்லா இருக்கு, டிஏஜிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரம். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. பட் சிவகார்த்திகேயன் வராப்புல அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு வருது, நல்லா இருக்கு. அவரும் விஜயகாந்த் மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டர் அவரும் வந்துட்டு மக்களுக்காண்டி வரதா இருக்கிறாப்புல. ஸோ ஒரு ட்ரிபியூட்டா வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. அதேதான், விஜயகாந்தோட ஒரு அடுத்த ஒரு இதா வந்திருக்காரு. அதனால விஜயகாந்தோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். அடுத்த படம் சொல்ல போனா சும்மா தாறு மாறு கிழிச்சு ஹலமத்தி அப்பி பட்டை கிளப்பிடுச்சு சாங்கல தலை டோனி.
விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக அரசு பள்ளிகளில் உறுதிமொழி ஏற்குமாறு 3 மாவட்டங்களில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு விளக்கமளித்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்க திருச்சி, பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தனர். இதற்கு ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து தங்கள் தரப்பிலிருந்து நேரடியாக எந்த அறிவுறுத்தலும் செய்யவில்லை என பள்ளி கல்வித்துறை விளக்கமளித்திருந்தது. இதனிடையே தவறான புரிதலின் பெயரில் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலர் விளக்கமளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சுற்றறிக்கை ஆண்டுதோறும் விழா ஏற்பாட்டாளர்கள், சிலை செய்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தவறாக பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அரசின் ஆணைகளுக்கு முரணானது என்பதால் அது ரத்து செய்யப்படுவதாகவும், சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலர் தெரிவித்துள்ளார். பயிற்சி பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராடினர். பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டும், பாலியல் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வலியுறுத்தியும் போராட்டங்கள் கொல்கத்தாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன்படி ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டக்காரர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராடினர். நீதி வேண்டும் என்ற வாசகம் தெரியும் வகையில் மெழுகுவர்த்திகளை வரிசையாக அடுக்கி வைத்து போராடினர். இதேபோல கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு கூடிய மக்கள் செல்போனில் டார்ச் லைட்டை அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கொல்கத்தா ஆளுநர் மாளிகையில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில ஆளுநர் CB ஆனந்த போஸ் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மனிதர்களை வேட்டையாடி வரும் ஓநாய்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய்கள் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 36 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓநாய்கள் அச்சுறுத்தல் உள்ள பக்ரைச் மாவட்டம் வன விலங்கால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க ஓநாய்களை சுட்டுப்பிடிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஓநாய்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆபரேஷன் பேதியா திட்டத்தின் கீழ் 4 ஓநாய்கள் இதுவரை பிடிபட்டுள்ள நிலையில் மீதமுள்ள ஓநாய்களை பிடிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ட்ரோன்கள், கேமராக்களை பயன்படுத்தி ஓநாய்கள் இருக்கும் இடத்தை கண்டறியும் பணிகளில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வலியுறுத்தி இஸ்ரேலில் பொதுமக்கள் 4வது நாளாக போராட்டங்களில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல் அவிவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தியபடி அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பிணை கைதிகளை குறிப்பிடும் வகையில் கைகள் மற்றும் வாயை துணியால் கட்டிக்கொண்டு அமர்ந்தபடி பலர் போராட்டங்களில் பங்கேற்றனர். போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காசாவில் ஹமாஸ் பிடியில் இருந்த பிணை கைதிகள் 6 பேர் அண்மையில் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது வலுப்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் 250 பேரை ஹமாஸ் அமைப்பினர் சிறை பிடித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மெக்சிகோவில் ரயில் கவிழ்ந்த விபத்தில் 10 அகதிகள் படுகாயமடைந்தனர். தெற்கு மெக்சிகோவில் உள்ள சியாகுவாகா மாகாணத்தில் கார்களை ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு ரயில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. விபத்தில் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய கார்களுக்குள் அமர்ந்திருந்த அகதிகள் பலர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் 4 வயது சிறுவன் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அகதிகள் எப்படி ரயிலில் சட்டவிரோதமாக பயணித்தனர் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக அகதிகளாக நுழைந்து வரும் நிலையில் அதனை தடுக்க இரு நாட்டு அரசும் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறது.
பிரேசில் தலைநகர் அருகே உள்ள வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் 20% வனப்பகுதிகள் அழிந்துள்ளன. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிரேசிலியா தேசிய வனப்பகுதி தலைநகரின் 70 விழுக்காடு நன்னீருக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது. 14,800 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ பரவி வருகிறது. வனப்பகுதிக்கு அருகே உள்ள விளை நிலங்களுக்கும் காட்டுத்தீ பரவி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுவரை 20% வனப்பகுதி தீயில் எரிந்து அழிந்துள்ளதாகவும் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் தீயணைப்புத் துறையினர் முழுவீச்சில் இறங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன. பாரிஸ் பாராலிம்பிக் தொடரின் ஆண்கள் வில்வித்தை இறுதிப் போட்டியில் போலந்து வீரர் லூகாஸை 6-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய வீரர் ஹர்வீந்தர் சிங் வெற்றி பெற்றார். இதன் மூலம் தங்கம் வென்ற ஹர்வீந்தர் சிங் பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அத்துடன் பாராலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 2 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் ஹர்வீந்தர் சிங் பெற்றுள்ளார். அவர் 2020 டோக்கியோ பாராலிம்பிக் தொடரில் வில்வித்தையில் வெண்கலம் வென்றிருந்தார். வில்வித்தையில் தங்கம் வென்ற ஹர்வீந்தர் சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் ஆண்கள் கிளப் த்ரோ போட்டியில் இந்தியா 2 பதக்கங்களை வென்றது. இந்திய வீரர் தாரம்பீர் 34.92 மீட்டர் தூரம் வீசி தங்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் சர்மா 34.59 மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் என்று மொத்தம் 24 பதக்கங்களுடன் இந்தியா பட்டியலில் 13வது இடம் பிடித்துள்ளது. இது பாராலிம்பிக் தொடரில் இந்தியா பெற்றுள்ள அதிகபட்ச பதக்கங்கள் ஆகும். சென்னை திருமுல்லை வாயிலில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து ஆக்கிரமித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணா நகரைச் சேர்ந்த ரவி என்பவர் தனக்கு சொந்தமான 3000 சதுரடி நிலத்தை ஆதிகேசவன் என்பவருக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் இதே நிலத்தின் உரிமையாளராக இருந்த தேனப்பன் தனது நிலத்திற்கு காவலாளியாக ஆதிகேசவனை நியமித்திருந்தது தெரியவந்தது. தேனப்பன் மறைவிற்கு பின்னர் அவரது மகன் பழனியப்பன் என்பவர் நிலத்திற்கு காவலாளியாக இருந்த ஆதிகேசவனிற்கு சிறு பகுதியை விற்றுள்ளார். மீதமுள்ள நிலத்தை ரவிக்கு விற்பனை செய்துள்ளார். ஆனால் ஆதிகேசவன் போலி ஆவணம் மூலம் மொத்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்தது விசாரணையில் அம்பலமானது. கோவையில் சிப்காட்டிற்காக தேர்வு செய்யப்பட்ட நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டதாக கூறி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து தற்போது வழக்கம் போல் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வடக்கலூர், குப்பனூர் உள்ளிட்ட கிராமங்களில் 3000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கியது. இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்த நிலையில் பணிகள் கைவிடப்பட்டன. எனினும் தொழிற்பூங்கா அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் உள்ள நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய அன்னூர் சார்பதிவாளர் செல்வபாலமுருகன் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அன்னூர் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல. இது தொடர்பாக விவசாயிகளிடம் பேசிய போது அரசு சார்பில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் அன்னூர் சார்பதிவாளர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்ததே தங்களது போராட்டத்திற்கு காரணம் என கூறினர். தற்போது நிலைமை சீராகி பத்திரப்பதிவு வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை புரட்டி போட்டிருக்கும் பெருமழை வெள்ளத்திற்கு சுமார் 40 பேர் உயிரிழந்த நிலையில் இரு மாநில முதலமைச்சர்களும் நேரில் ஆய்வு செய்துள்ளனர். வெள்ளப்பகுதிகளை மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமாவரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை தொடர்வதால் ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 6,44,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 193 நிவாரண முகாம்களில் சுமார் 43,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார்.
தெலுங்கானாவிலும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கம்மம் மற்றும் பிற பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கோதாவரி ஆற்றில் அபாய கட்டத்தை கடந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பத்ராச்சலம் உள்ளிட்ட கரையோரப் பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு திரைப்பட நடிகர்கள் பலரும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களின் வெள்ள நிவாரணத்துக்காக நன்கொடை அளித்து வருகின்றனர். மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அனைத்து மாநில செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நோயாளிகள், பொதுமக்கள் அதிகம் வரும் மருத்துவமனைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது.